அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சப்பாத்தி எங்கு பால்லையே செஞ்ச இது பேர் என்ன? பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா. இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது பன்னீர் பட்டர் மசாலா தான். பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும். சப்பாத்தி எவ்வளோ இருக்குது? சப்பாத்தி வந்து 30 வச்சிருக்கு. இவ்வளோதான் வச்சிருக்குதா? பார்த்துக்குவோம். இது எப்படி அப்படியே வச்சு ஊற்றி தொட்டுக்கிறதா? கறி குழம்புக்கு பதிலாக இதா? வெஜிடேரியன் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வெஜிடேரியன். இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்யப்படுறோம். பார்த்தீங்கன்னா பன்னீர் வீட்லேயே செஞ்சுட்டோம். கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. க்ரீமும் ஃப்ரெஷ் க்ரீமும் வீட்டில் அரைச்சாச்சு. மாவு இங்கே ரெடியாக இருக்குது. எப்படி வந்திருக்குன்னு தெரியல. எடுத்து காட்டுங்க. நல்லா வந்திருக்கு பாருங்க. நல்லா கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சு பண்ணிடுறேன். மசாலாவில் போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு போல. மீதி இருந்ததையும் போட்டாச்சு. கலந்துடுங்க. ஸ்டார்ட் பண்றேன். 5 4 3 2 1 ஸ்டார்ட் பண்ணிட்டே நான் பண்ணிட்டுமா? அப்படியே பண்ணிக்கிறேன். கீழே கீழே தருங்க. இந்த மைனஸ்ல போகுது. இது ஸ்டார்ட். 3 2 1 ஸ்டார்ட். தெரியும், பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னீங்க. அதில் போட்ட க்ரீம் முதல் கொண்டு வீட்டில் எல்லாமே பால் வச்சு அடிச்சு செஞ்சாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட். நல்லா இருக்குது. காரம், இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு. காரம், இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு. சாரி, உவர்ப்பு. 4 சுவை இருக்குது. கசர் போட்டு இருக்கு. சப்பாத்தி இனிக்குது. இனிக்குதான். இனிப்பு 10 கம்மியாக தான் போட்டுருக்கு சார். அதில் பன்னீர் எப்படி இருக்குது? பன்னீர் சாதம் வித்தியாசமாக இருக்கு. மாவு மாதிரி இருக்கு. இது சப்பாத்தி வாய் தான் வைக்கும். நல்ல முடியும். ரப்பர் மாதிரி இருக்குது. வாங்கி வச்சு பல்லு விளையாட்டு மாதிரி சாப்பிடலாம். இது தொடக்கிறது வந்து துப்பர் மாதிரி தான் நிறைய பேர் இருக்கும். முழுங்க முடியும். ஏன் டைம் ஓடல? ஓடிட்டு தான் இருக்குது. ஆஃப் ஆயிடுச்சு.
அது 5 நிமிஷத்தில் டிஸ்பிளே ஆஃப் ஆகிறனால ஆஃப் ஆகிடுது. ஆமாம், 4 தான் ஆஃப் ஆகிட்டே இருக்குமா. எல்லாரும் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு தடவிடாமல் கொஞ்சம் ஊட்டணும். கிட்டே போச்சு, வாங்கி போச்சு. இப்போ வெளியே எடுத்து வச்சுருங்க, நீங்கள் ஃபேன் ஓடிட்டு இருக்கீங்களா? பாதி முடிஞ்சிருச்சு. இடத்துல தான் ஏகப்பட்டேன். இப்போ சவு மாதிரி இருக்குது, ருசி அது மாதிரி இருக்குது. எவ்வளோ நேரம் மேலே இருந்தது பல்லு வலிக்குது. பொசு இந்த மாதிரி பண்ண முடியாது. இது பொசு வைக்கணும். எப்படி நம்ம வைக்கிறது நேரம் ஆகிடுது, சாப்பிட நேரம் ஆகும்போது இதாகிடும். இது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நாக்கில் எச்சே ஊற மாட்டேங்குது, வரான்னு பண்ணிடுது. சப்பாத்தி சத்தம் கம்மியாச்சா. அதான் வந்து ஃபோன் டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு. அதை 5 நிமிஷம் வச்சுரு. 10:30 இருந்தது, 5 நிமிஷம். இது எப்படி வந்துச்சு? ஸ்டாப் பண்ணிட்டு நெய் வாசம் பயங்கரமா அடிக்குது. நெய் இதுதான் இன்னும் வெண்ணெய். இது தகட்டும்டா. தகட்டை வச்சு போட்டு ஜெயிக்கிதான் தாக்கல் பண்ணிட்டியா? தகட்டத்தில் ஜெயிக்க முடியுமா? வேற குழம்பு வச்சா ஏற்கனவே சாப்பிட்ட நிறைய சாப்பிடலாம். 2, 4, 6, 8, 10 கிட்ட இருந்தோம். 20 முடிவு 12 நிமிஷம் 20 தான் சாப்பிட்டுருந்தேன். கடை குழம்பு மாதிரி வாசம் மாதிரி இருக்குது. கடை இது மாதிரி. டேஸ்ட் அதிகமாக போயிடணும். சாப்பிட்டு அதிகமான டேஸ்ட்டு. அஜினமோட்டோ போட்ட மாதிரி இருக்கு. உளுவரிசி இருக்குதுல பன்னீர் இதுதான் போட்டது. வேற எதுவும் போடலாம். நல்லதான். மனிதன் ஆதி காலத்தில் பாலை குடிச்சு உயிர் வாழ்ந்தான். இப்போ இந்த பாலை பாருங்க கொதிக்க வச்சு எலுமிச்சை மாவு விட்டு கெடா வச்சு அள்ளி துணியில் புழிஞ்சு நசுக்கி கூட கலந்தேன். அவ்வளோ வேற எதுவும் இல்லை. வெறும் பன்னீர் அப்படின்னு வச்சாங்க வெளிநாட்டுக்காரங்க. இது கண்டிப்பாக நம்ம நாட்டு உணவா வெளிநாட்டு உணவா இது தெரியல. நம்மது தான் அதிகம், வெளியில் அதிகம் இல்லை, இந்தியாவில் தான் அதிகம். அப்படியா? ரொம்ப நாளாச்சு விடுகதை போட்டு. இப்போ விடுகதை போடுறோம். முகமில்லை கால் இல்லை, காது இல்லை, முகமில்லை காது இல்லை, ஆனால் வாய்க்குள் போனால் மட்டும் கத்துவாங்க. என்னது? கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்க கமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணுவேன். முகமில்லை காது இல்லை, வாய்க்குள் போனால் மட்டும் கத்துவாங்க. முகமில்லை காது இல்லை. இவனை கத்துறவர் கத்துறான்.
அதாவது இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுறேன்னு அனுப்புங்க. நல்ல ஏப்பம் வருது. இருபத்தி 4 முடிஞ்சிருச்சு. ஒட்டுது அது வெண்ணெய். இதுதான் சைடிஷ். பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு சைடிஷ். துணை உணவு வெள்ளரிக்காய் வெங்காயம் ஒட்டிக்குது. 25 முடிஞ்சிருச்சு. எது 25 நிறுத்திடுறேன். நான் நிறுத்துதா இனிப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்பூன் ஒரே ஸ்பூன் தான் சக்கரை போட்டுச்சு, அதுக்கு மேலே போடலது. இந்த பன்னீரோட இனிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பால் இனிப்பு தானே. துப்புல இதுதான் குறையலாம். தீஞ்சு பண்ண காஞ்சே போச்சு. உள்ள காஞ்சி உள்ள பன்னீர் இது 4 லிட்டர் பார்த்துக்குமா? 4 லிட்டர் மொத்தம் பன்னீர் எடுத்தது. காஞ்சி போய் ருசி தேவைதான். ஓவர் ருசி தேவைப்படுது. சரியான ருசி. அதனால தான் ஓட்டர் போனவங்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் போடுறாங்க. காஞ்சிருக்கல இதே வேலைக்கிழமை இருந்தால் இன்னும் 10 பேர் சாப்பிட்றாங்க. தகட்டாது. சேர்த்துது சிக்கன் குழம்பு அந்த மாதிரி இருந்தால் உருளைக்கிழங்கு தான் இருக்கும். இல்லை அதுவும் தகட்டிடும் ஒரு கட்டத்தில். சிக்கன் குழம்பு தான் போன டைம் அதிகமாக. இந்த பன்னீர் ஒரே வேலை போட்டு முடியும்னா அது பசு பசங்க தான் இருக்கும். பசு பசங்க தான் இருக்கும். இதுதான் ஊறிக்கிட்டு இது சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி தாகம் தான் எடுத்துக்கிட்டே இருக்குது. சப்பாத்தி சாப்பிட்டு நீங்கள் இத்தனை சப்பாத்தி சாப்பிட்றது தண்ணி எவ்வளோ குடிக்குது? இது மாவில் தண்ணி ஊற்றின மாதிரி ஊறிக்கிட்டே இருக்க மாதிரி ஊறுவாங்க. வெயில் பிடிக்காது. எனக்கு ஒரே குழம்பு இல்லாமல் வேற குழம்பு இருக்கணும். இன்னொரு சப்பாத்தி சாப்பிடணும். வயிறு நம்பல வயிறு உயிர் முழு வேறு நம்பல எதுக்குதான் சாப்பிட்றோம். அது இருக்கு தெரியுமா? இல்லை வேணா விட்டுருங்க. சப்பாத்தி முடிச்சப்போ அது வச்சு நல்லா தான் இருக்குது. எதுக்கு விட்டுருங்க. அதை மட்டும் மிச்சம் 23 நிமிஷம் ஆயிடுச்சு. அதாவது விடுகதை வந்து முகமில்லை காதில்லை, முழுங்கினா மட்டும் கத்துவாங்க, வாய்க்குள் போனால் கத்துவான். வாய்க்குள் போனால் கத்துவாங்க. அது என்னன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதுக்கு நான் பயிர் சொல்லிடுறேன். இப்போ இந்த 30 சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றதுக்கு 23 செகண்ட் 23 நிமிஷம் 47 செகண்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா சப்பாத்தி சுட்டு சுட்டு வைக்கிறதுனால ரப்பர் மாதிரி இன்னும் வைக்கின்னு இருக்குது. ஆனால் டேஸ்ட் செம்ம அருமை. நீங்களும் உங்கள் வீட்டிலே 1 லிட்டர் பால் வாங்க, நீங்களே அதில் இருந்தால் இவ்வளோ பன்னீர் செய்யுங்க. அதை எலுமிச்சு கொதிக்க வச்சு எலுமிச்சு முடிஞ்சு விட்டிங்கன்னா திரிஞ்சிடும். அதை ஒன்றா புளிஞ்சு நசுக்கி எடுத்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருங்க. பசங்களாம் போட்டு ஹாயாக விடுமுறை நாட்டில் சாப்பிடுங்க. நான் எது சாப்பிட்டாலும் சரி இதை குடிச்சிடறேன். என்னுடைய குலதெய்வம் சீலோடைய இருக்கா?
நல்ல ஏப்பம் வருது இந்த பன்னீர் பட்டர் மசாலா. இந்த டிஎஸ் சின்ன பாட்டில், பெரிய பாட்டில் தேனும். டிஎஸ் வந்து நீங்களே செஞ்சீங்க, ஒரு இதுன்னு சொல்றது தான். டிஎஸ் வந்து அதாவது 6 வகையான வேலை செய்யும். கொலஸ்ட்ரால், கொழுப்பு கட்டி, கொழுப்பினால் வரக்கூடிய ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர், கொழுப்பினால் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக், நல்ல ஜீரணமாகும், ஃப்ரீயாக மோசம் போகும். இந்த 6 வேலையும் அருமையாக செய்யும். பெரிய பெரிய கொழுப்பு கட்டிலும் 6 மாதம் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா அங்கங்கே இருக்க கொழுப்பு கட்டிலாம் தானாக கரைஞ்சிடும். இதை வந்து நீங்களே செஞ்சீங்க. எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டுருக்கேன். வீடியோக்களை போய் பாருங்க. செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரம் இல்லாதவங்க மட்டும் நம்மகிட்ட வாங்கிக்கிங்க, ஆர்டர் போட்டுங்க. அதாவது அமேசான், பிளிப்கார்ட், வெப்சைடு, வாட்ஸ்அப்பு, இதில் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துடும். மேற்படி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.